நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்காவில் ஒரு ஓர்வியா என்ற பெண் வைத்தியர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டே ஏன் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என அந்நாட்டு ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் ஒரு சம்பவத்தை கூறுகிறார். ஒரு நாள் நான் வைத்தியசாலையில் இருந்தபோது ஒரு இஸ்லாமிய தாய்க்கு பிரசவ வலி வந்துவிட்டது. செய்வதறியாது அனைவருமே ஓடித்திருந்தார்கள். அந்த பெண்ணின் கணவர் என்னிடம் வந்து, என் மனைவி பிரசவ வலியால் துடித்துடித்துக் கொண்டிருக்கிறார், ஏதாவது செய்யுங்கள் என பிரசவ அறைக்கு அழைத்தார். அதற்கு நான் சொன்னேன், என் வேலை நேரம் முடிந்து விட்டது, இதற்கு பிறகு ஒரு ஆண் வைத்தியர் வருவார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொன்னது மட்டும்தான் தாமதம். அந்த பெண் அலறவும் ஆரம்பித்தார். என்ன, ஆண் வைத்தியரா முடியாது, என்னால் முடியவே முடியாது என்று சத்தம் போட்டு கதறவும் ஆரம்பித்து விட்டார். தான் ஆச்சரியத்தில் அவரின் கணவரை பார்த்தேன். அவர் சொன்னார், என் மனைவி என்னை தவிரவும் அவள் பெற்றோர் சகோதரர்கள் தவிரவும் அவளின் முகத்தை பார்க்க அனுமதிக்க மாட்டாள் என்று கூறினார். இதை கேட்டு எனக்கு ஆரம்பத்தில் சிரிப்புத்தான் வந்தது. என்னுடைய முகத்தை எத்தனையோ ஆண்கள் பார்த்திருப்பார்கள், அதற்கு நான் வெட்கப்பட்டதே இல்லை. ஏன் இந்த பெண் இப்படி செய்கின்றாள் என்று அவள் கணவரிடம் கேட்டுவிட்டேன். அதற்கு அந்த பெண்ணின் கணவர் சொன்னார், அந்நிய பெண்கள் பார்ப்பது ஹராம் என்று. அவர் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். இஸ்லாத்தின் மீது எனக்கு ஒரு அன்பு வந்தது. சில மணி நேரம் கழித்து குழந்தையும் பிறந்தது. நான் அந்த பெண்ணிடம் சொன்னேன், 40 நாட்கள் கழியும் வரை நீங்கள் உடலுறவு கொள்ளக்கூடாது. ஆனால் சில அமெரிக்கர்கள் உடலுறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், இதனால் பல நோய்கள் வர வாய்ப்பு உள்ளது. அதற்கு அந்த பெண் சிரித்து கொண்டே, அதைத்தான் இஸ்லாம் தடை செய்திருக்கிறதே சகோதரி என்று கூறினார். இதை பற்றி எல்லாம் இஸ்லாத்தின் கூறியிருக்கிறதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். ஆம் என்றார். அந்த இஸ்லாமிய சகோதரி, தாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு பெண் வைத்தியர் அந்த அறைக்கு வந்து, உங்கள் குழந்தையை வலப்பக்கமாக சாய்த்து வளர்த்தாட்டிக் கொள்ளுங்கள், அது குழந்தையின் இதயத்திற்கு நல்லது என்றார். இதை கேட்ட அவர் கணவர், அல்ஹம்துலில்லா, இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். எந்த ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் போதோ வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று. அவர் சொன்னதை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இது, இஸ்லாத்தில் எல்லா விடயத்திற்கும் தீர்வு இருக்கிறதா என்று 1000 கேள்விகள் என் மனதில். ஒரு மாத காலம் வைத்தியசாலைக்கு விடுமுறை போட்டுவிட்டு ஒரு மதகுருவை சந்தித்தேன். அவரிடம் இஸ்லாத்தை பற்றி கேட்டேன். அவர் அழகான முறையில் இஸ்லாத்தை பற்றி போதித்தார். குர்ஆனை படித்தேன், உடனே இஸ்லாத்தை ஏற்றேன், அல்ஹம்துலில்லா என்று கூறி முடித்து விட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுக்கு இறைவன் ஹிதாயத்தை நாடிவிட்டால் அதை யாராலும் மறைக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதற்கான ஒரு சான்றாகத்தான் இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.